ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சலாலா ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டே 1ங்க, ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி நாங்கள் எந்த பிளேஸ் சுற்றி பார்க்க போகிறோமோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னடா தோசை சுட்டுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? காலையிலே குளித்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சிங்க. இது ஜஸ்ட்டு ஃபார் அப்படியே லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. ஸோ அந்த பிளேஸை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கா, ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான். ஸோ அதனாலே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் தோசையும் பொடியுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. மஸ்கட்லேருந்து வந்து தோசை மாவுமே பொடியுமே கொண்டு வந்துருந்தேன். ஆக்சுவலாக வந்து நமக்கு அங்கே ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து இங்கே இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. செகண்ட் டைம் நினைக்கிறேன் சலாலாவை சுற்றி பார்க்க வந்திருந்தோம். அப்போ காலையில் சாப்பிட்டது தாங்க. ஃபுல்லாக வந்து ஈவினிங் வரைக்கும் எந்த ரெஸ்டாரண்ட்டுமே கிடையாது. ஏன் நைட்டு வரைக்குமே சொல்லலாம். ஏன்னா அப்போ ஈத் ஹாலிடேஸு ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டோம். ஸோ அதனாலேயே வந்து இப்போலாம் எங்கே போனாலுமே சரி நான் வந்து கையோட ஃபுட்டு கொண்டு போயிடுவேன். நம்ம சிம்பிளான ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட்டுக்கலாம். போகிற இடத்துல எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து நான் எல்லாருக்குமே சஜஷன் பண்ணலாம். எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் கிளம்பி வரத்துக்கு கிட்டத்தட்ட மதியம் 12 o'clock மாதிரி ஆயிடுச்சிங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் லேட்டாக தான் கிளம்பணும். ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் இல்லையா, பயங்கர டயர்டுங்க. ஸோ லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக தான் கிளம்பணும். ஆக்சுவலாக வந்து இந்த தடவை நாங்கள் சலாலா வந்ததோட ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் 2-3 டைம் வந்திருக்கிறோம். அந்த டயத்துலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் எல்லாமே சுற்றி பார்த்துருக்கோம். நாங்கள் வந்ததோட ரீசனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கரீஃப் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த சீசனில் சலாலா வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆசை தாங்க. அதே மாதிரி இந்த கிளைமேட்டை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் தான் வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த கரீஃப் சீசனில் இந்த சலாலாவை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒரு க்ரீனிஷாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஹில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஃபாகெல்லாம் கவர் ஆகி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எல்லா இடங்களுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இனிமேல் வந்து சலாலாவெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கரீஃப் சீசனில் தான் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக சலாலாவுடைய கரீஃப் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்டாவது வந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஜூன் மாதமும் வந்திருக்கேன், செப்டம்பர் மாதமும் வந்திருக்கேங்க. லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மந்த் வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் எதுவுமே இல்லை, இந்த அளவுக்கு க்ரீனிஷும் இல்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. ஃபாகும் கிடையாது, சும்மா ஒரு நார்மலாக தாங்க இருந்தது. ஏன்னா ஜூன் மாதம் லாஸ்ட்டில் தான் வந்தேன் இதுக்கே. அந்த வீடியோலாம் வந்து என்னுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி செப்டம்பர் மாதம் வந்தீங்க அப்படின்னா நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க. பட்டு ஹாட்டாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் நாங்கள் அதிகமாக பார்க்கல. நாங்கள் செகண்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் தான் வந்தேன். இதே சேம் சீசன் தான், இதே மாதிரி நல்ல ரெயின்லாம் வந்துட்டு இருந்தது. பட் வந்து ஈத் ஹாலிடேஸில் வந்தோம். ஜஸ்ட்டு ஒரு 2 days தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எல்லா இடங்களையும் வந்து அர்ஜெண்ட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இந்த தடவை தான் நாங்கள் வந்து ஒரு 4-5 days அப்படியே வந்து இங்கே தங்கி சலாலா கரீஃப் சீசனில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் எங்கே அப்படின்னா அயன்கூர் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 35 kilometer டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நம்ம வந்து நடுவில் அந்த சைட் சீன் இதெல்லாம் இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்காமல் அப்படியே டைரெக்டாக வந்துட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு 1 hourல இந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிடலாம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முந்தி இருக்கிற ஒரு ஹில்ஸ் மாதிரியான ஏரியா. இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே குரூப்பாக ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு மேட்டை போட்டுக்கிட்டு சேர் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பசங்கள்லாம் அப்படியே கைட்லாம் வந்து பட்டம்லாம் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு, அப்புறம் இந்த சின்னதாக இந்த சோளம் சிப்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் இருந்ததுங்க. பட் பெரிய ரெஸ்டாரண்ட் எதுவும் கிடையாது, ஃபுட் ஸ்டாலும் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு முந்தையே வந்து இந்த வாதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து இந்த
வாட்டர்லேயே வந்து காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போய் ஆகணுங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, செம்ம த்ரில்லிங்காகவும் இருந்தது. நீங்களுமே பாருங்களேன், போகிற வழியிலே பாருங்களேன், ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த வாட்டர். சூப்பராக இருக்குது. நேற்றுலாம் நல்ல மழை இல்லை, இன்னும் ஃபுல்லாக வந்து தண்ணியிலே போகும் போல். அவர் மட்டும் ஏன் தனியாக போகிறாரு? ரொம்ப கல்லில் இடத்துல போகிறான், கல்லில் ரொம்ப பார்த்து போகிறாங்கள. ஆனால் வண்டி மட்டும் நல்ல கண்டிஷனில் இருக்கணும், அதான் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஆமாம், ஏதாவது ஒன்றா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் அந்த ரூட்டில் போயிருக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? இல்லை பெருசா ரொம்ப தூரம் இப்படியே போகணுமா? ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அருவியில் நிறைய வந்து வாட்டர் வந்துட்டு இருந்தது. அதனாலேயே வந்து இந்த வாதிலையும் நிறைய வந்து வாட்டர் ஓடிட்டு இருந்ததுங்க. அதாவது வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறத விட இந்த வாட்டரில் அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது வந்து செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் 2 சைடும் பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம க்ரீனிஷான மலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம், அவ்வளோதான். நம்ம ஊர் டவுன் பஸ்லலாம் ஆடி போகும்போது ரோடு அது மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ரோடு நல்லா போட முடியாது அடிக்கிற மழைக்கு. ஐயோ, இங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போக முடியாதுங்க, வண்டியை நிறுத்திட்டு போகிறோம். அப்லோடு சரிங்களா? கேமரா ஆன் வச்சு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் ஆடிட்டே டான்ஸ் ஆடிட்டே போகிறோன்னு. ரோடு போட முடியாதுப்பா, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு இது புரியுதா? இது வந்து ரோடு போட்டிங்கன்னு வச்சுங்க இதாகிடும். அப்புறம் மக்கள் இங்கே கடை போட்டுருவோம் ரோடு போட்டால், புரியுதா? இயற்கை வந்து இயற்கையாக இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போதே ரோடை போட்டுட்டு வந்துடுவீங்க. நான் உங்களுக்கு ரோடு போட்டால் அடுத்த வீடெல்லாம் கட்டிட்டு வந்துடுவீங்க. இதுதான் வெள்ளை புறா, வெள்ளை புறா பறக்குது. கவ்வெல்லாம் மேய்து. இது வந்து சலாலா இருக்க மாடுங்க. இந்த மாடெல்லாம் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்தீங்களா? கொம்பெல்லாம் குட்டியாக இருக்குதா? நான் இங்கே இருக்கிறது கொஞ்சம் தண்ணியில் இறங்கி தானே ஆகணும். ஆக்சுவலாக இது வந்து ஒயிட்டாக இருக்குது பாருங்க வாட்டரு இல்லை? இந்த மலையிலேருந்து வர தண்ணி தாங்க அப்படி இங்கே வந்துருக்கு. கார் பார்க்கிங்லாம் ஸ்பேஸ் இருக்குமா? எவ்வளோ கார் போகுது?
ஓவர்டேக் எடுக்கிறீங்களே. அவர் நிறைய இடத்துல வண்டி ஓட்டிட்டு போகிற போல. ஃபாஸ்ட்டாக இங்கே ஓட்டிட்டு போகிறார். தான் வேற என்ன முன்னாடி டெலிவரி வேறு தான் இங்கே டெலிவரி ஆகிடும். வேறு என்ன இப்போ ஸ்பீடாக போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம மெதுவாக போனோம்னா உட்காந்து ஓட்டுற நமக்கே தூக்கி போடுறது. க்ளோஸாக போங்க. ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க. மேபி நல்ல நேற்று மழை நைட்டு, அதனால இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் அப்படியே காஞ்சி போயிடும். ஏன் லாஸ்ட் வீக்கே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சி தான் இருந்தது. இந்த அளவுக்கு வாட்டர் இல்லை. இப்போ அதே மறுபடியும் மழை பெஞ்சிருக்கு. அங்கேயும் தண்ணி. நம்ம வந்து இந்த வாதி வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐம்பூருக்கு அந்த ஃபால்ஸை பார்க்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பசங்க பாருங்களேன், ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. குட்டி பசங்க சரியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அவங்க எங்கே போடுறாங்க? பார்க்கிங் இருக்கா? இங்கே நிப்பாட்டிட்டு போ, இங்கே நிப்பாட்டிட்டு போவோம். இங்கே கொஞ்சம் இந்த வாட்டரோட கலர் பார்த்தீங்களா? மெதுவாக போகும், மெதுவாக சாப்பாடு கரெக்டா? வந்தாச்சுங்க ஐன்கூருக்கு. நிறைய கார்லாம் மாட்டி, 1-2 கார் வந்து அப்படியே மாட்டிடுச்சு.
அப்படியே வாதியில் வந்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. இவ்வளோ தூரம்லாம் நாங்கள் வந்து இந்த தண்ணியில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனதே இல்லை. செம்ம சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று கொஞ்சம் நம்ம வந்து மெதுவாக அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலாக அங்கே வந்து வாட்டர்லேயே இறங்கி அப்படியே நிற்கலான்னு பார்த்தேன். ஆனால் நிறைய ஃபோர்ஸாக வந்து வாட்டர் வந்துட்டு இருந்தது. தொடர்ந்து கார்களும் வந்துட்டு இருந்ததுனால ஸோ அங்கே வந்து காரை ட்ராப் பண்ண முடியல. இங்கே வந்து காரை பார்க் பண்ண உடனே நான் வந்து அப்படியே இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த ப்ளூ கலரில் வாட்டர் வந்துட்டு இருந்ததுங்க. ஸோ அங்கே வந்து நின்றுக்கிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக நம்ம காலுக்கடியில் ஓடிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணேங்க. வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூழாங்கல் தான் நிறைய இருந்தது. இந்த மாதிரி கூழாங்கல்ல தான் நடந்து போக வேண்டியது இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இந்த வர வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ஓடிட்டு இருக்குதுங்க. சும்மா நாலா பக்கமும் அப்படியே அந்த வாட்டர் ஓடிட்டு இருந்தது. சரி அங்கே சென்டரில் வந்து காரெல்லாம் போகிற பிளேஸு, நீ வந்து ஓரமாக வா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ஓரமாக அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக வாட்டர் தாங்க. அந்த ஃபால்ஸ்லேருந்து வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படியே ஓடிட்டு இருக்குதுங்க. நாள் தான் நல்லா மழை பெஞ்சுது. அதனால் ஓரமாக வந்தாலும் அங்கேயும் வந்து இப்படி ஓட மாதிரி அப்படியே தண்ணி ஓடிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த தண்ணியில் காலை வச்சுட்டு அப்படியே வந்தேன். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வர வரைக்குமே நான் வந்து அப்படியே தண்ணியை விட்டு எங்கேயுமே மூவ் பண்ணலைங்க. அங்கே தண்ணியில் தான் இருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக ஒரு க்ரீனிஷான ஒரு பிளேஸு. எங்கேருந்து தான் இந்த க்ரீனிஷ் வருமோ தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரெண்டு சைட்லையுமே பாருங்களேன் எவ்வளோ கார்கள் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இந்த சீசனில் நான் வந்து இந்தியன்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரேராக தாங்க பார்த்தேன். மோஸ்ட்லி வந்து சவுதி, துபாய், கத்தர் அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரி பீப்புள்ஸ் தான் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ தூரத்தில் வந்து அப்படியே நடந்து வந்துட்டோங்க. ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் கூடாது. கார் பார்க்கிங்க்கு அப்புறமா கூட ஒரு 100-150 மீட்டர் வந்து வாக்கபிளில் வந்து தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்க வேண்டியது இருந்தது. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாட்டர் வழியாகவும் வரலாம், வாட்டர் ஓடிட்டு இருந்தது அது வழியாகவும் வரலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல், மண், இந்த பெரிய பெரிய பாறைலாம் இருந்தது, அந்த வழியாகவும் வரலாம். சோளம்லாம் வச்சுக்கிறாங்க. வேணாம் செல்லாம், வேணாம் வேண்டாம் 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 எனக்கு வேண்டாம். கொசு இருக்கும் போல இருக்குப்பா. கொசு வச்சுட்டு வந்துட்டீங்களா? கொசு வந்து இந்த இடத்துக்கு கொசு கிடையாது. அங்கே தான் விற்கிறாங்க பாருங்க. வானம் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்ற பார்த்தியா, அங்கே தான் கொசு. ஓகே ஓகே. எல்லா இடத்துலையும் கலப்பரட்டை இருக்குது. ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க வாட்டர். பியூராக இருக்குது பாருங்க. எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்க வாட்டர். இந்த சைட்டில் வர முடியாது. அங்கே இது வச்சுருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க பாருங்களேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறை, கல், மண் அந்த மாதிரியான இடத்துல வந்து அப்படியே தாண்டி தாண்டி நடந்து போகிறத விட இந்த மாதிரி இந்த வாட்டரில் நடந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. அப்படியே என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சுது, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாட்டர்லேயே நடந்து போனேன். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக வார்மாக இருந்ததுங்க. அந்த குளிக்கிற அந்த செட்டப்போட போகல, பட் அந்த அளவுக்கு இருந்தது. பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்களாமே குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டர் வர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ரௌடு இல்லைங்க. 1-2 பேராக தான் ரேராக தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்ன ஒன்றுனா கொஞ்சம் இந்த பாறைகள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வழுக்கும். ஸோ அதை அப்படியே அந்த டயத்தில் வந்து அப்படியே நம்ம காஷனாக மட்டும் அப்படியே காலை வச்சு கிராஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். அவ்வளோ சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போன இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து வாட்டரில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பார்த்தீங்களா ஃபால்ஸோடைய கலரு, சாரி இந்த வாட்டரோட கலர். ஏன் அங்கே மட்டும் ப்ளூவாக இருக்குன்னு நான் கேட்குறேன். அதிகமாக தெரியுது வாட்டரோட கலர் பார்த்தீங்களா. ஆனால் அந்த லைட்டிங் தெரியுது. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஃபுல்லாக வந்து ட்ரையாக இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரையாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வரவே இல்லை. காலெல்லாம் வலிக்குது. இப்போ பாறையில் உட்காந்துருக்கோம். தவளை தலைப்பரட்டை சின்ன சின்னதாக ஓடுது. ஆ அது மீன் கிடையாது, குட்டி குட்டி தவளை. நீங்கள் மீன் நினைச்சீங்க. அதான் சீடர் மோர் ஃப்ராக் தவளை. அப்படியே கரையை தாண்டி போகிறோம். கரை ஃபோர்ஸாக வருது தண்ணி நல்லா. ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கு, அந்தாண்ட சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அப்படியே தண்ணியை கிராஸ் பண்ணி போகலான்னு அப்படின்னு பார்த்தோங்க. வாட்டர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஓடுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம வந்து சென்டரில் போய் நின்னோன்னு வச்சிங்களேன், நம்மளே ஆளையே சாய்ச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்துட்டுருது. நம்மளால் வந்து ஸ்டெடி பண்ணி நிற்க முடியல. ஸோ அதனால் அப்படியே என் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு அப்புறம் தான் அப்படியே கிராஸ் பண்ணி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்க போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் தாங்க இருந்தது. நிறைய வந்து கொசு இருந்தது. கார்டன் அதிகமாக இருந்ததுனால அப்படியே கொசு இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படி மறுபடியும் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அப்படியே இந்த சைடு வந்துட்டோங்க. அப்படியே இந்த சைடு வந்து அப்படியே கிராஸ் பண்ண போகிறோம். தண்ணி பார்த்திங்களா கரை புரண்டு ஓடுது. எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க வாட்டர். இந்த வாதியில் வந்து அப்படியே தண்ணி ஓடுறத பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ அழகாக தண்ணி ஓடிட்டு இருக்குது, சின்ன பசங்களாம் குளிச்சிட்டு இருப்பாங்களே, யாருமே குளிக்கலை அப்படின்னு நாங்கள் நினச்சோங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது பெரியவங்க நாங்களே வந்து அப்படியே ஸ்டெடி பண்ணி ஒருத்தவங்க பிடிக்காமல் நிற்க முடியலைங்க. அப்படியே வந்து ஆளையே வந்து தள்ளி விடுது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து வாட்டர் வந்துட்டு இருக்குதுங்க. சின்ன பசங்களாம் அப்படியே குளித்தாங்கன்னா அந்த தண்ணியோடையே ஓடிடுவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி தான் அந்த வாட்டர் ஓடிட்டு இருக்குது. பட் செம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குதுங்க. ஒரு வழியாக நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கல் மண் இந்த பாறை மேலாம் ஏறி தான் வந்தோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே கார்டன் இருக்கிறதுனால என்னமோ தெரில பயங்கரமாக கொசு இருந்ததுங்க. அந்த வாட்டர் சைடு வரும்போது பார்த்திங்கன்னா கொசுவே இல்லை. இந்த சைடில் ஃபுல்லாக வந்து கொசு தொல்லை தாங்க. இதுக்கே நாங்கள் க்ரீம்லாம் தடவிட்டு தான் போயிருந்தோம்.
இருந்தாலும் அப்படியே வந்து கொசு வந்து எங்களெல்லாம் நிறையா கடிச்சு வச்சிருச்சிங்க. இல்லைன்னா நான் கார்டன் உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். எங்களை வந்து கார்டன்லேருந்து இந்த கொசு தான் துரத்தி விட்டுருச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கொசு நிறையா இருந்ததுங்க. அயன்கூர் பார்த்தோங்க, சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அந்த அருவி பார்த்தீங்களே, இந்த கலர்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக அயன்கூர் வாட்டர் ஃபால்ஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அங்கே இருந்த வாட்டர்லலாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ரிட்டன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் வந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களாம் அந்த ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக சீனரிஸ்லாம் பார்த்துட்டு வந்தாங்களா. அதை பார்த்தோன்னே சரி நம்ம கார்லேயும் தான் ரூஃப் டாப் இருக்குது, எதுவுமே யூஸ் பண்ணாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து அந்த டாப் வியூவில் சீனரிஸ்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நம்ம கையில் ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்கு டக்குன்னு ஆடிட்டு வந்தது. இருந்தாலும் ஓகே, அந்த டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த கரி சீசனில் நான் வந்து சலாலா வந்ததுக்கு ஒரு 2-3 வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தேங்க. ஏன்னா இந்த சீசனில் தான் இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ 2-3 இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸில் மட்டும்தாங்க அந்த அப்படியே இந்த 1.5 கிலோமீட்டர் வந்து இந்த வாட்டர்லேயே ட்ராவல் பண்ணி போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. மற்றதெல்லாம் நார்மலாக நம்ம வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குற அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸாக தான் இருந்தது. அப்படியே வாதியை கிராஸ் பண்ணி அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பான ஒரு பிளேஸு. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துல போயிட்டு குரூப்பாக உட்காந்துக்கிட்டு வந்து பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு எல்லோரும் பெரியவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சில்ட்ரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் விட்டுக்கிட்டு அப்படியே ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. செமையாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்மலாம் வந்து ஒரு பிளேஸை சுற்றி பார்க்க போனோன்னா அப்படியே அங்கே பார்த்துட்டு நம்ம உடனே வந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுவோம். ஆனால் இவங்க அந்த மாதிரி இல்லைங்க. இந்த மாதிரியான அந்த க்ரீனான அந்த க்ரீனரியான பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பாங்க போல இருக்குது. அந்த ட்ரிஸ்லிங் அந்த மழை பெஞ்சால் கூட அதை கூட பொருட்படுத்த மாட்டாங்க. மழையில் நினைஞ்சிக்கிட்டு அதையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த கரீஃப் சீசனில் வந்து சலாலா போனதில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கரீஃப் சீசனை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேங்க. இங்கே அதாவது இந்த மாதிரி க்ரீனரியான லேண்டை பார்த்தோம்னா பாயை விரித்து உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து ஆக்சுவலாக கிளைமேட்டை சொல்லுங்க 23-24 தான் வந்து கிளைமேட் இருந்தது. அதுக்கு மேலே போகவே இல்லை. ஸோ அப்படியே ஜாலியாக மழை கிளைமேட்டு இதெல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்களுமே வந்து ஒரு பிளேஸ் அப்படியே சூஸ் பண்ணி அப்படியே மேட்டெல்லாம் போட்டு நான் வந்து நாளே வந்து இந்த ஸ்வீட்டு மகாராஜா ஸ்வீட்டில் வந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஷார்ட்ஸு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கே கிளம்பணுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு, காஃபிலாம் குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு பிளேஸுக்கு போகலாம் வாங்க. வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் திஸ் ஒன். செமையாக இருக்குது.